Hey viewers, welcome to KV Tips. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஆலோவேரா பொரியல். It is கத்தாழை பூ பொரியல். எப்படி செய்யலாம், என்னென்ன ingredients தேவைன்னு பாருங்க. கத்தாழை பூ கொஞ்சம் எடுத்துக்கங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் 1, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கங்க. எண்ணெய், அப்புறம் துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு ஆட் பண்ணுங்க. கடுகு வெடிக்கட்டும். இப்போ அலோவேரா யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கத்தாழை ஜெல்லில் இருக்க அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து அதை பூலையும் இருக்குது. அதுவும் ரொம்ப குளிர்ச்சி தான். ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர்னு 2 கலரில் இருக்குது. இப்போ நமக்கு ஸ்கின் ஏதாவது இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அப்போல்லாம் இந்த அலோவேரா ஜெல்லு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சூடு பட்டுருச்சுன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கத்தாழை பூவை ஆட் பண்ணுறோம். இந்த கத்தாழை பூவை நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம், சின்னதாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். கத்தாழை பூவை சில பேர் பச்சையாகவும் சாப்பிடுவாங்க, அப்பையும் நல்லாயிருக்கும். சட்னி, குழம்பு, இந்த மாதிரி பொரியல் வச்சும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டூ மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிடலாம். தேங்காயை ஆட் பண்ண உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே தேங்காய் வந்து ஃப்ரை ஆயிடும். ஸோ இப்போ தேங்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கத்தாழை பூ பொரியல் ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கேவி டிப்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.